வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஆளுநரை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க உரிமை கோருகின்றாரா? விலைபோன ஊடகத்தினுடைய விளையாட்டு செய்திகளைத்தான் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்க போறோங்க. ஆனா அவையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு சப்போர்ட் கொஞ்சம் பண்ணுங்க. முதல்ல இந்த ஊடகமானது சபரீசன் கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க என்ன செய்தியை போட சொல்றாங்களோ அந்த செய்தியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சபரீசன் வயிறு வளர்ப்பதற்காக தீனி போட்டாரு. அன்னைக்கு அவங்க சொல்ற செய்தி உண்மையா பொய்யா என்று கொஞ்சம் கூட பகுத்து ஆராயாம கிராஸ் செக் பண்ணாம ஊடகங்கள்ல செய்தியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் அதிமுக எதிராக தான் போட்டுட்டு இருந்தாங்க, இப்பவும் அதிமுக எதிராக தான் போட்டுட்டு இருக்காங்க. அன்னைக்கு படி அளந்தது சபரீசன், இன்னைக்கு படி அளப்பது ஆதவ அர்ஜுனா. காலையிலிருந்து இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அதிமுக திமுக கூட்டணி உருவாக போகுது என்ற பொய்யானது தொடர்ந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு திமுக எம்எல்ஏக்களுடைய ஆலோசனை கூட்டம் அறிவாலயத்தில் நடந்தது. அந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் ஏற்றப்பட்டிருக்குது. ஒன்று காங்கிரஸை கண்டித்து, 2வது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லி, 3வது மக்களுக்கு நன்றி சொல்லி, 4வது மதவாத சக்திகளை கண்டித்து, இந்த மாதிரி 4 தீர்மானங்கள் ஏற்றிருக்காங்க. எந்த இடத்திலும் சரி தவேக ஆட்சியை தடுத்து நிறுத்த புதிய கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடவே இல்லை. அதாவது டி.கே. சிலங்கோவனை பொறுத்த வரைக்கும் கூட்டம் முடிந்து விட்டு வெளியே வருகின்ற போது அதிமுக திமுக கூட்டணி உருவாகாது, அப்படி ஒரு கூட்டணியை போடுறதுக்கான விருப்பம் திமுகவுக்கு இல்லை அப்படின்னு ஸ்டாலின் மறுத்து விட்டார் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஆனா கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கமாவும் போட்டிருக்காரு. தலைமை அதிமுகவுடன் கூட்டணிக்கு நம்ம போறோம்னு சொன்னா அந்த கூட்டணியை நாங்க ஒருமித்த முடிவாக எடுத்துக்கொள்வோம், நாங்க தலைவருக்கு ஆதரவளிப்போம். அதனால தலைவர் அப்படி ஒரு கூட்டணி உருவானா அவர் என்கிட்ட சொல்லுவாரு, எல்லாவற்றையும் தலைமை பார்த்துக்கும். இப்போதைக்கு இந்த கூட்டத்தில் அதிமுக திமுக கூட்டணி தொடர்பாக நாங்க ஆலோசிக்கவில்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. ஆனா 2 நாளா இந்த விலை போன ஊடகம் ஆதவ அர்ஜுனா அவருடைய பணத்தினால என்ன ஒளறி கொண்டு இருந்ததுன்னு பார்க்கும்போது, செந்தில் பாலாஜியும் எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் கோயம்புத்தூரில் அவசர ஆலோசனை, பிறகு எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் தனித்து ஆலோசனை. அப்படி தனித்து ஆலோசனை செய்கின்ற போது எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் தவேகாவுக்கு 30 எம்எல்ஏக்களை கூட்டமா போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அப்புறம் எஸ்பி வேலுமணியும் அப்புறம் நம்ம உதயநிதி ஸ்டாலினும் விடிய விடிய ஆலோசனை, 4 முறை ஆலோசனை, கோயம்புத்தூர் சென்று நம்ம செந்தில் பாலாஜியுடன் எஸ்பி வேலுமணியுடன் சி.வி. சண்முகத்துடன் மீண்டும் ஆலோசனை. அந்த ஆலோசனையில உதயநிதி ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார்கள் என்று இந்த 4 பேர் சுத்தியே செய்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதிமுக திமுக கூட்டணி உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக திமுக கூட்டணி உறுதி செய்வதற்கான சூத்திரதாரியே பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். பிரேக்கிங் நியூஸ். அப்புறம் விஜயா உதயநிதி ஸ்டாலினா புதிய களம் உருவாகி போய்விட்டது. அரசியலை இனி உதயநிதியினுடைய வியூகம் எடுபட போதா இல்ல விஜயுடைய வியூகம் எடுபட போதா? விஜயை வீழ்த்துவாரா உதயநிதி ஸ்டாலின்? பிரேக்கிங் நியூஸ். எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்கின்றார். பெரும்பான்மையை பாத்தீங்கன்னா நிரூபிப்பதற்கும் ஆதரிக்கின்ற எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையுடன் கடிதம் கொடுக்க போறாரு. ஆட்சி அமைக்க உரிமை கோர போறாரு. மதியம் 3:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி. அப்புறம் 5 மணிக்கு சந்திக்க போறாருன்னு ஒரு செய்தி. கடைசியில் அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் பசுமை சாலையில சி விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், இன்னும் மூத்த முன்னாள் அமைச்சருடன் ஆலோசனை நடத்தி விட்டு பாண்டிச்சேரி கிளம்பி போயிட்டார். ஏன்னா இந்த தவேகாவுடைய தற்கொலை கூட்டங்கள் இருக்குல்ல, அந்த கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை கிடைக்கல என்பதனால ஆதவ அர்ஜுனா பணம் வச்சுக்கனால அந்த பணத்தை கொடுத்து அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாமா என்று முயற்சி பண்ணிட்டு இருக்கான். சோ 2 தேர்தலா ஏகப்பட்ட பணத்தை இறைத்து விட்டு இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஆதவ அர்ஜுனா கிட்ட மண்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதிமுக எம்எல்ஏக்களை அப்ரோச் பண்றதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, யாருடன் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு பார்க்கும்போது வீணா போன செங்கோட்டையன் கிட்ட இருந்து. செங்கோட்டையன் வெற்றி பெற்று விட்டான், அமைச்சராகலாம், இல்லை என்று சொல்லல. ஆனால் அதிமுக இருந்த மாதிரி கெத்தா இருப்பானான்னு பாத்தீங்கன்னா இருக்க முடியாது. அவன் வேதனைப்பட போறான்.
அதனாலதான் இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜனா சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால தன்வினை தன்னை சுடத்தான் போகுது. அதிமுக எம்எல்ஏக்களை விலை பேசுறாராம். அதுதான் பாண்டிச்சேரியில கொண்டு போய் 32 எம்எல்ஏக்களை அடைச்சி வச்சிருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். அவங்களை சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி போயிருக்கின்றார். சோ அதிமுக தரப்பிலிருந்து எங்குமே திமுகவுடன் கூட்டணின்னு சொல்லல, ஆளுநரை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லல, ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர போறோம் அப்படின்னு சொல்லல. திமுக பக்கம் இருந்தும் அப்படி ஒரு வார்த்தைகள் வரவே இல்லை. ஆனா ஊடகம் மட்டும் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க போறாரு, ஆட்சி அமைக்க உரிமை கோர போறாரு அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ். எதுக்காக இந்த பிரேக்கிங் நியூஸ்? எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க சிபிஐயும் சிபிஎம்மும் விசிகாவும் எந்த பக்கம் போலான்னு தெரியாம மதில் மேல் பூனை போல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம திமுக விட்டுட்டு விஜயுடன் போலாமா, விஜயுடன் போனா நமக்கு எதிராக நல்லா இருக்கலாமா? ஒரு படத்துல வடிவேலு கேப்பாரு பாருங்க, கிளி ஜோசியம், தமிழ்நாட்டிலே இருக்கலாமா, துபாய் போலாமா அப்படின்னு. அதே மாதிரி திமுகவுடனே இருக்கலாமா, இல்ல பதவி வருதே என்பதனால விஜயுடன் போலாமா என்று தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவங்க சீக்கிரமா முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக ஐயோ அதிமுக திமுக கூட்டணி போட்டாங்க, விஜய் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியாத அளவுக்கு தடுக்க போறாங்க, அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்க போறாரு அப்படின்னு காசு கொடுத்து பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. இந்த தமிழகத்திலே இந்த பொய் செய்திய ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் போடவே இல்லை, அது பாலிமர் மட்டும்தான். மற்ற எல்லா சேனலுக்கும் காசு போச்சு ஆதவர்ஜனா கிட்ட இருந்து. உடனே விசிக பயந்துட்டான், சிபிஎம் பயந்துட்டான், சிபிஐ பயந்துடுச்சு. ஐயோ நாளைக்கு அவசரமாக ஆலோசனை நடத்தி நாங்க தவேகாக்கு ஆதரவு அளிப்பதா இல்லை என்பதை பற்றி சொல்லிடுறோம்பா, மதவாத சக்திகள் வந்துவிடக் கூடாதுப்பா, விஜயுடன் பாத்தீங்கன்னா சேர்ந்துடக்கூடாதுப்பா, தடுத்து நிறுத்துவோம்பா. நாங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்தங்க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நிர்பந்தமும் எங்களை செய்யலீங்க, தனித்து முடிவெடுக்க விட்டுட்டாருங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் போறோமா இல்லையன்றதெல்லாம் நாளைக்கு சொல்றேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஆளுநர் அவர்கள் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும், தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தவேகாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காம சட்டத்தை மொத்தமா வயலேட் பண்றாரு, சட்டம் மீறல் செய்யறாரு, ஜனநாயகத்தை மதிப்பதே கிடையாது அப்படின்னு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் ஒருபடி மேல போய் ஆளுநருக்கு கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்துறாங்க தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதுக்கு. ஏப்பா விஜயை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையை நிரூபிப்பது சட்டமன்றத்தில் இருந்தாலும் கூட தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோரி இருக்கணும். அப்படி இல்லையா ஏங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா எனக்கு 112 எம்எல்ஏ தான் ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மை இல்லாத கடிதத்தை கொடுத்தா ஆளுநர் எப்படி பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு? எப்போதும் ஆளுநருக்கு எதிராக பேசக்கூடிய திமுக கூட பாருங்க, இந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற முடிவை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய விருப்பம், அந்த விருப்ப முடிவுல யாரும் தலையிட முடியாது. எப்பவுமே சரி, ஆளுநர் மாளிகை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்பர் எடுத்துட்டு போனீங்கன்னா சரியான நம்பர் எடுத்துட்டு போகணும், இல்ல தனிப்பெரும் கட்சினா தனிப்பெரும் கட்சி என்று சொல்லிட்டு போயிருக்கணும். நீங்க நம்பரை சரியா எடுத்துட்டு போகாம தனிப்பெரும் கட்சின்னு சொல்லாம எனக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைய, பதவி பிரமாணம் செஞ்சு வைய அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது எப்படி சரியா இருக்கும்? யாரை ஏமாத்துற வேலை அப்படின்னு நம்முடைய டிகேஎஸ் இளங்கோவனவர்களே காரி துப்பிட்டு போயிட்டார். அது மட்டும் கிடையாது, பாஜக பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்கள்ல இப்படிதாங்க சதி வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு செய்தியாளர் கேட்கும் போது அதை பாஜக கிட்ட கேட்டுங்க, என்கிட்ட கேட்க வேணாம் அப்படின்ட்டாங்க. மொத்தத்துல தவேகா பொறுத்த வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கும் ஒன்னும் தெரியல, ஆட்சி அமைப்பதற்கு உரிமை எப்படி கோர வேண்டும் என்ற விஷயமும் தெரியல. ஆனா இந்த ஆதவர்ஜனா மட்டும் மீண்டும் அதிமுகவே டார்கெட் பண்ற மாதிரி ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து பிரேக்கிங் நியூஸ் போட்டிருக்கான். எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்கின்றார், ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகின்றார். என்னடா இழவு இருந்துச்சு உங்ககிட்ட? எப்ப பார்த்தாலும் அதிமுக தானா? திருந்தவே மாட்டீங்களா நீங்க? தமிழகத்தில் இன்னைக்கு எத்தனை கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா? எத்தனை கற்பழிப்புகள் நடந்திருக்கு தெரியுமா? தவேகா காரனுடைய அராஜகம் தெரியுமா? எத்தனை இடத்துல பிட் பாக்கெட் அடிச்சிருக்கான் தெரியுமா தவேகா காரன்? அதனால தவேகா காரன் இன்னும் பதவியேற்கவே இல்லை. எவ்வளவு அராஜகம் பண்ணிருக்கான் தெரியுமா? நடு ரோட்ல எவ்வளவு வன்முறைத்தனமா நடந்துட்டு இருக்கான் தெரியுமா? சோ அதெல்லாம் பேசுங்கடா. மொத்தத்துல எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதிமுக காரணத்தான் அடிக்க சொல்லுவான் பழுது. ஏன்னா திமுக காரனை அடிக்க சொன்னா திமுக காரனை பற்றி ஊடகம் பேசாது. ஏன் தெரியுமா? அவன் தான் பழைய எஜமானன், அவன் இன்னைக்கும் படி அளந்து கொண்டு இருக்கிறான். மொத்தத்துல பிரேக்கிங் நியூஸ் வேணுமா? பரபரப்பான செய்திக்கு அதிமுக தவிர வேற யாரும் கிடையாது. இந்த அரசியல் வரலாற்றுல
54 ஆண்டு காலமாக அதிமுக எதிராக பேசி பேசியே வயிறு வளர்த்தீங்க. இன்னைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் போயிடுச்சு. இன்னுமா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி வாய்த்து வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க? பேசக்கூட வாய் வர மாட்டேங்குது. கருமாந்திரம் முடிச்சு அந்த ஊடகத்துக்காரங்க பண்றது. அதான் RS பாரதி சொன்னாரு. அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. நம்மளும் ஊடகத்தில் இருப்பதனால இந்த ஊடகத்தை RS பாரதி சொன்ன மாதிரி சொல்ல முடியல. மொத்தமே ஃபேக் நியூஸ். ஒரு யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா வியூவர்ஸ்க்காக ஒரு பொய் செய்தியை போடலாம். ஆனா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கோடிக்கணக்கான மக்கள் நம்புகின்ற சேனல்களை பொறுத்த வரைக்கும் பொய்யா செய்தி போடுறான். எப்ப பார்த்தாலும் சரி. தவகவினர் வந்து பாத்தீங்கன்னா 10 எம்எல்ஏக்களை அவங்க பக்கம் இழுத்து விட்டார்கள். அதிமுக இருந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை கேள்விக்குறியாகிறது. ஆனா கேள்விக்குறியாகுதோ இல்ல கேழ்வருக்கு கூழாகுதோ? ஆனா உங்களை யாரா கேட்டது? ஆக மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆளுநரை 3:30 மணிக்கு சந்திப்பாங்கன்னு சொன்னாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். 3:30 மணி ஆச்சு, 4:30 மணி ஆச்சு, 5:30 மணி ஆச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போது 7 மணி ஆச்சு. ஆனா இது வரைக்கும் ஆளுநரை போய் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போவார்னு யாரும் சொல்லல. ஆனா எடப்பாடி பழனிசாமி பாண்டிச்சேரி தான் போயிருக்கிறார். மொத்தத்துல இந்த ஊடகத்தின் மீது கூடிய நம்பிக்கையும் 2வது நம்பகத்தன்மையும் சுத்தமா போச்சு. அதே மாதிரி வருகின்ற செய்தி உண்மையா பொய்யா என்று நாமளே கிராஸ் பண்ணி செக் பண்ண போல இருக்குது. அப்பதான் நாம 4 பேருக்கு சொல்ல முடியும் போல இருக்குது. மொத்தத்துல பணம் கொடுத்தா என்ன செய்தி வேணாலும் பிரேக்கிங் நியூஸா போடுவாங்க போல இருக்குது. கொடுமையா இருக்கு. பணம் கொடுத்தா எதை வேணாலும் விளம்பரம் பண்ணுவாங்க, நல்லா தெரியும். ஆனா பணம் கொடுத்து பிரேக்கிங் நியூஸ் போட வைக்கிற இந்த ஆதவ அர்ஜுனா மட்டும் ஆட்சி கட்டல ஏறினான்னா அப்புறம் ஊடகம் எந்த அளவுக்கு சுதந்திரமா செயல்படும் என்ற விஷயம் நமக்கு தெரியவே இல்லை. மொத்தத்துல தற்குறிகளுடைய ஆட்சி தற்கொலை ஆட்சியா இருக்க போது பார்த்துக்கிட்டே இருப்போம். நன்றி நண்பர்கள்.